மிகவும் இழுபறியான சூழ்நிலையில மறுபடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவாரான்ற கேள்வியும் அங்க பரபரப்பா பார்க்கப்படுது. நிதிஷ்குமாருக்கு இப்போ 74 வயசாகுது. அவருடைய உடல்நிலை முன்னாடி போல இப்போ ஒத்துழைக்கல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா மாட்டார்னு பேசப்படுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கருத்து குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடலையோ அதே மாதிரிதான் பீகார் மாநிலத்திலையும் நிதிஷ்குமார் பேரை அவர் குறிப்பிடல. அவர் பேசும்போது யார் முதலமைச்சர் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். இப்போ நிதிஷ்குமார் தலைமையில தான் நாங்க போட்டியிடுறோம், இருந்தாலும் முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகுதான் அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய அளவுல பரபரப்பா பார்க்கப்படுது. இதனால வர தேர்தல்ல எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை சொல்ல முடியாத அளவுல காரசாரமா நடைபெற்றுட்டு வருது. தேர்தல் முடிந்த பிறகும் முதலமைச்சர் யார் என்பது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.